இந்த தண்ணீர் வாசல் கிழக்கே இருக்கிறது என்று சொல்லி நெகேமியா 3:26 நாம் பார்க்கின்றோம். கிழக்கு என்பது சூரியோதய திசை. வெளிச்சத்தினுடைய மொத்தமும் அந்த கிழக்கிலிருந்து சூரியனிடத்திலிருந்து உலகத்திற்கு வருகின்றது. எனவேதான் தேவனுடைய வசனத்தை பற்றி சங்கீதம் 18:28 சொல்கிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய வாழ்வின் எல்லா இருளான சூழ்நிலைகளிலேயும் நமக்கு வெளிச்சம் காட்டி நாம் எந்த விதத்திலே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை இந்த வேத வசனங்கள் நமக்கு காட்டுகிறதாக இருக்கின்றது. மனித வாழ்வின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உரிய தீர்வை இந்த வேத புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் இங்கே வழிமுறைகள் நம்முடைய வேத வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்த தண்ணீர் வாசல் அடையாளப்படுத்துகின்ற தேவனுடைய வார்த்தையை குறித்து 119 சங்கீதம் முழுவதிலேயும் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கீதம் எபிரேய எழுத்து ஆல்பபெட்டுடைய 22 பிரிவுகளை கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பிரிவும் 7 வசனங்களை கொண்டிருக்கிறது. 7 என்பது வேதாகம எண்ணியலின்படி தேவனுடைய வசனத்தை குறிக்கின்றது. எனவே இந்த 119 சங்கீதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது என்று நமக்கு காட்டுகின்றது. 119 105 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை நடத்தி போகிற பாதைக்கு இந்த வேத புத்தகம், இந்த வேத வசனங்கள் நமக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக, இருளில் நடந்தால் இடரல் அடைந்து விடுவோம். எனவே இந்த வேத புத்தகத்தின் வெளிச்சத்திலே நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செம்மையானதாக இருக்கும். எனவே தான் இந்த வாசல், தண்ணீர் வாசல், அது கிழக்கே இருக்கிறது என்று சொல்லி இங்கே வேத வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம்.